வணக்கம் மக்களே! வெல்கம் டு கேபிஎஸ் பானு ஸ்டோரீஸ். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிருந்தாவோட மீதி இருக்க 4 எபிசோடு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எபிசோட்ஸில் ஒரு 2 விஷயம் சொல்லாமல் விட்டுருப்பேன். அது என்னென்னா, அந்த 2 வெட்டி பசங்களோட பிருந்தாவோட தங்கச்சி பார்ட்டிக்கு போனாங்க இல்லையா, அங்கே இன்னொரு பையன் சேர்ந்துருப்பான். 3 பேருமா சேர்ந்துக்கிட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகும்போது இடையில செக்கிங்கில் போலீஸ்கிட்ட மாட்டியிருப்பாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் சாலமன் தான் நின்றுப்பார். இது பிருந்தாவோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க தப்பிக்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. இது போதுவே சாலமனுக்கு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் பிருந்தாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அங்கே வந்த பிருந்தா கிட்ட, நீ இந்த கேஸில் இருந்து விலகிக்கோ, இல்லைன்னா என்னை இந்த கேஸில் சேர்க்கணும், இல்லைன்னா உன் தங்கச்சியை நான் ஏதாவது கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. பிருந்தாவுக்கு கோவமாயிடுது. சாலமனை பிடிச்சி மூஞ்சிலே 4 அப்புனோடனே சும்மா இருப்பாங்களா டிபார்ட்மெண்ட்டு, உங்களுக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. இன்ஸ்பெக்டர் சாரதி, ஏன் மேடம் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு இவங்களுக்காக அட்வைஸ் பண்ண வந்தால், போயா நீ இன்னும் அவருக்கு கீழே உட்காந்துரு, அதனால தான் உன்னை யாருமே மதிக்க மாட்டுறாங்க, ஈவன் உன் பொண்டாட்டி கூட அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு போயிடறாங்க. அவருக்கு கோவமாயிடுது. அதுக்கப்புறம் ஆனந்த் மேலே ஏன் ஹீரோயின் சந்தேகப்பட்டாங்கன்னா, அவரோட அப்பா ஒரு ஃபேமஸ் கிரிமினல் லாயராக இருந்திருப்பார் இல்லையா, அவர் ஆசிரமம் இந்த மாதிரி எல்லாம் பொது இடம் இருக்குல்ல, அது மேலே கேஸ் வந்தால் அதை இவர் தான் எடுத்து அவங்க பக்கம் தப்பு இருந்தாலுமே நியாயம் இருக்க மாதிரி வாதாடி ஜெயிச்சு கொடுத்துருவாரு. அப்படி நிறைய பணம் சேர்த்துருப்பாரு. அது எல்லாத்தையும் இப்போ ஆனந்த் அந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கே கொடுத்துருப்பாரு. அதனால தான் ஆனந்த் மேலே ஹீரோயினுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட் இருந்திருக்கும். ஓகே, இப்போ மீதி 4 எபிசோட் பார்த்துடலாம் வாங்க. முதல் சீன்லேயே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனந்தோட அப்பா இறந்து போனதுக்கு தான் காரணம்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு அவர், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷன் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்தில் எவ்வளோ தப்பு நடந்திருக்கலாம், ஆனால் நாம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்க தப்பை குறைக்க முயற்சி பண்ணணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த நல்லதை தான் இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கள் அப்பாவோட சாவுக்கு நீங்கள் காரணம் இல்லை, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்கிறாரு ஹீரோயினுக்கு. அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் ஆட்டோவில் வெளியே வந்துட்டுருக்கும்போது ரயில்வே கிராசிங் கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, ட்ரெயின் போன உடனே எடுத்துடுறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அங்கே கவனிக்கிறாங்க, அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது. அப்போது ஒவ்வொரு ரயில்வே கிராசிங் கிட்டேயும் இதே மாதிரி சிசிடிவி இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, எப்பவும் போல் சாரதிக்கு ஃபோனு. அவர் விருப்பம் இல்லாமல் தான் பேசுகிறாரு. இந்த மாதிரி சாரதி, நான் பார்த்தேன், ஒவ்வொரு ரயில்வே கிராசிங் கிட்டேயும் சிசிடிவி கேமரா இருக்குது, கண்டிப்பாக அப்துல்லா கடத்திட்டு போனப்பையும் அந்த ரயில்வே கிராஸ் பண்ணி போகும்போது அந்த சிசிடிவியில் அந்த ஆள் மாட்டியிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்புறம் மனசு கேட்காம திரும்பவும் ஃபோன் பண்ணி, நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் போய் அந்த சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுறாங்க. அப்போ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குது. சாரதி சாரதின்னு கத்துறாங்க. அவரும் வராரு. அவங்கக்கிட்ட காட்டுறாங்க, இங்கே பார்த்தியா, இந்த ஒரு வேனு 2-3 தடவை இதே இடத்துல வந்துட்டு போயிட்டுருக்கு, இதுதான் அந்த கொலைகாரன் பயன்படுத்தின வண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இதுதான் கொலைகாரன் பயன்படுத்தின வண்டின்னு கரெக்டாக சொல்கிறீங்க, அங்கே ஏகப்பட்ட வண்டி போகும், அது ஒரு கிராசிங் அப்படின்னு சாரதி இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே சொல்கிறாரு. இல்லை, அது இந்த வண்டி தான், நான் அந்த இடத்துல அந்த டயரோட மார்க்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அவங்க கேப்சர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து காட்டுறாங்க. அது இந்த வண்டியோட டயர் மார்க்கோட மேட்ச் ஆகுது. அப்போது அந்த சிசிடிவி ஆப்ரேட்டர் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு, என்னென்னா அந்த வண்டியை போலீஸ்காரவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதை தான் இப்போ அவர் கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. உடனே அந்த போலீஸ் ஜீப்போட நம்பரெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அங்கே போகிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட அந்த வண்டியோட ஃபுட்டேஜை காமிச்சு, இதிலேருந்து அழைச்சிட்டு வந்த நபர் எங்கே, அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த காப்பியெல்லாம் எங்கேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை மேடம், அவர் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்தார், அதனால் நாங்கள் விட்டுட்டோம், கிளி பொம்மையெல்லாம் வச்சுருந்தார் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் இன்னசென்ட்டாக சொல்கிறாரு. என்ன சார் இவ்வளோ இதாக பேசுகிறீங்க, அவர் இது வரைக்கும் 19 கொலை பண்ணியிருக்காரு சார் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கே இப்படி ஷாக் ஆகுது. கைரேகை, ஒரு பேர், அட்ரஸ் கூட வாங்காமையா விட்டுட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் கோவமாக கேட்கும்போது, நான் அவனோட கைரேகை வாங்கினேன் மேடம்,
நான் கேட்கும்போது கடைசி வரைக்கும் அந்த ஆள் பேரே சொல்லாதனால நானே ஒரு பேர் போட்டு எழுதி வச்சுக்கிட்டேன். இருங்க பார்த்து சொல்றேன்னு எடுத்து பார்த்துட்டு, "இந்தோ அலெக்சாண்டர்ன்னு எழுதியிருக்கேன் பாருங்க" அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட காட்டுறாரு. ஹீரோயின் பார்த்துட்டு அந்த பேப்பர அப்படியே கிழிச்சுக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "என்னடா இந்த அம்மா இப்படியெல்லாம் பண்ணுது?" அப்படின்னு. நெக்ஸ்ட்டு அந்த ரேகைய கொண்டு போயி டேட்டாபேஸோட செக் பண்றாங்க. அதில ஒரு பையனோட ஃபிங்கர் பிரிண்ட்டோட மேட்ச் ஆகுது. அந்த பையன் ஏற்கனவே அரெஸ்ட் ஆயிருக்கான். அவன் பேரு தாக்கூர். தன்னோட கிராமத்துல தன்னோட சொந்த பாட்டிய கொன்னதுக்காக ஜெயில்ல அரெஸ்ட் ஆகி வந்த ஆள் தான் அந்த ஆள். உடனே சாரதியும் ஹீரோயினும் அந்த கிராமத்துக்கு தாக்கூரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க போறாங்க. அங்க போய் விசாரிச்சா ஒரு தாத்தா இருக்காரு. அவர் தான் ஊர் தலைவர் போல இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி தெரியுது. முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் நல்லா தான் சாப்பாடுலாம் குடுக்குறாங்க. குடுத்தோனே என்ன விஷயமா வந்தீங்கன்னோனே, சாரதி இந்த மாதிரி இந்த தாக்கூர பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து காட்டும்போது, இவருக்கு கோவம் வந்துடுது. எனக்கு அவங்கள பத்திலாம் தெரியாது. தாக்கூர பத்தி இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. போங்க, வெளிய போங்க அப்படின்னு சொல்லி பத்தி விட்டுறாரு. கூடவே இருக்க இன்னொரு நபர் வந்து பாவமா பார்க்குறாரு. இல்லங்க, நீங்க ஒரு கொலைகாரன தப்பிக்க வைக்க பார்க்குறீங்க. நீங்க சொல்ற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவன பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அப்பயும் தாத்தா மசிகிற மாரி இல்ல. நீங்க முதல்ல இங்கேருந்து போங்க. எனக்கு யார பத்தியும் தெரியாது. வெளிய போங்க அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறாரு. வேற வழி இல்லாம வெளிய வராங்க. அங்க இருக்க மக்கள் கிட்ட தாக்கூருடைய ஃபோட்டோ காட்டி இவர பத்தி தெரியுமா? தெரியுமான்னு கேட்குறாங்க. எல்லாருமே தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப தாத்தா வீட்ல இருந்த ஒரு அடியாளும் பின்னாடியே வந்து நிக்கிறாரு. அவர பார்த்துட்டு தான் எல்லாரும் பயந்துட்டு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஊர் மக்கள் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது, இருக்க இடத்துக்கு ஒரு நபர் வந்து டார்ச் அடிக்கிறாரு. யாருன்னு பார்க்கறதுக்காக இவங்களும் கீழ இறங்கி வராங்க. அந்த தாத்தா வீட்ல ஒரு நபர் பாவமா பார்த்தார் இல்லையா? அவர் தான் வந்திருக்காரு. நீங்க தாக்கூர பத்தி இந்த ஊர்ல யார்ட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அவனோட வாழ்க்கை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர பத்தி சொல்றாரு. அவர் பிறந்தப்பவே அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். அதனால அவங்களோட பாட்டி வந்து இந்த பையன வந்து பிடிக்காமயே வளர்த்துருக்காங்க. அது பத்தாதுன்னு ஊர்ல இருக்க சாமியார் ஒருத்தர் வேற, இந்த பையனால தான் இந்த ஊருக்கே ஆபத்து, நெறைய இன்னும் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி, அடுத்தடுத்து வர எல்லாத்துக்கும் இந்த பையன் தான் காரணம்னு சொல்லி பழிய தூக்கி போட்டு விட்டுர்றாரு. இதனாலே அவங்க பாட்டிக்கு ரொம்ப பிடிக்காம இந்த பையன அடிச்சு, அந்த மாதிரி வளர்க்குறாங்க. இது மட்டும் பத்தாதுன்னு ஊர் மக்கள் எல்லாரும் என்ன நடந்தாலும் அதுக்கு இந்த பையன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்றாங்க. இது பாட்டிக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இந்த பையன திட்டி திட்டி வளர்க்குறாங்க. தாத்தா தான் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்காரு. இதுக்கெல்லாம் உச்சபட்சமா ஒரு நாள் வீட்ட விட்டு வெளிய தள்ளி சங்கிலியில கட்டி போட்டு உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே அவன் இடம் அதுதான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல ஒரு கொடிய நோய் வருது. அதனால எல்லா மக்களும் அடுத்தடுத்து இறந்து போறாங்க. இவன் வீட்ல இருக்க இவன் மேல அன்பு செலுத்துற தாத்தாவும் இறந்து போயிடுறாரு. அதுக்கு காரணம் இவன் தான்னு பாட்டி இவன் மேல பழிய சுமத்துறாங்க. இந்த பையனால தாங்கிக்கவே முடியல. தாத்தாவ கடைசியா பார்க்கவும் விடல. இந்த பையன் உடஞ்சு போய் உட்காந்துருக்கான். அப்போ எங்கேருந்தோ வந்த மாந்திரீகம் பண்ணுற ஒரு 4 பேர் இந்த பையனை வந்து பலி கொடுத்தா நோய் எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க. இந்த பையன் கத்துறான், பாட்டி என்னை காப்பாத்துன்னு. பாட்டி கண்டுக்கவே இல்லை. அங்கே வந்த ஒரு 4 பேர் சுற்றி நின்றுக்கிட்டு தலையில் ஒரு மாஸ்க், மரத்தாலே செஞ்ச மாதிரி ஒரு மாஸ்க் அதை மாட்டிக்கிறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த பறவையை காட்டுறாங்க. நாங்கள் உனக்கு இப்போ மோட்சம் கொடுக்க போகிறோம். நீ கடந்த காலத்துல ஒரு 7 பேர சாகடிச்சிருக்க. அந்த சாபம் தான் உன்ன விடாம தொரத்துது. இப்ப நாங்க உன்ன கொன்னு அந்த சாபத்த சரி செய்ய போறோம். இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா, அந்த பையன் கத்துறான், "என்ன விடுங்க விடுங்கன்னு." அவங்க கேட்கறதா இல்ல. அப்ப அந்த பறவையையே இந்த பையன் உத்து பார்க்குறான். அது நகர்ற மாரியே நகல்றான். அப்படியே கைய கொஞ்சமா வளைச்சு அந்த சங்கிலிக்குள்ள இருந்து தப்பிச்சு வீட்ல வந்து பாட்டிக்கிட்ட கதவ தட்டுறான். "பாட்டி என்ன காப்பாத்து. என்ன அவங்க கொல்ல போறாங்க" அப்படின்னு. இந்த பாட்டி காப்பாத்தாம, "ஐயோ! இவன் எப்படி தப்பிச்சு வந்தான்? நீ என்ன புடிச்ச சாபம்டா. முதல்ல போய் தொலைடா. இவன் இங்க தான் இருக்கான். வாங்க வாங்கன்னு" கத்துனோனே இவனுக்கு ரொம்ப கோவமாயிடுது. அங்க இருந்த கட்டைய எடுத்து தலையில அடிச்சிடுறான். பாட்டி அவ்வளோதான். அதே இடத்துலயே கீழ விழுந்துடுறாங்க. அப்படியே பயந்து போய் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். அப்படியே ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணி இப்ப அந்த தாக்கூர் பெரிய ஆளா இருக்கிறத காட்டுறாங்க. அவர் தான் இப்போ அடுத்தடுத்து நெறைய குற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா? அவர் அந்த கூண்டோட உட்கார்ந்துருக்காரு. அடுத்து என்ன செய்ய காத்திருக்காருன்னு தெரியல. அடுத்த சீனு நம்ம ஹீரோயினோட வீடு. கோவத்துல கண்ணாடிய உடைச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கு அவங்க அம்மா பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்து மடிச்சு அந்த கண்ணாடி இருந்த இடத்துல சொருகி வச்சுட்ருக்காங்க. அப்போ தான் அந்த பேப்பரில் ஒரு நியூஸை பார்க்குறாங்க ஹீரோயின். அதை உடனே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா,
இப்போ அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா 19 பேர். அவங்கள சாவடிச்சு அவங்களோட ஐடென்டிட்டியில போய் இந்த தாக்கூர்ன்ற நபர் உட்காந்துட்டு, அவர் மூலமா பெரிய பெரிய கூட்டத்துக்கு போவாங்க இல்லையா, வழிபாட்டு கூட்டத்துக்கு. அந்த மாரி நபர்கள மொத்தமாவே மேலோகம் அனுப்பி வச்சுடுறாரு. கேட்கும்போது சாரதிக்கே ஷாக்கு. ஹீரோயின் எல்லா ரெஃபரன்ஸையும் எடுத்து காட்டுறாங்க. பேப்பர் நியூஸ் எல்லாம் கொண்டு வந்து. இத பார்க்கும்போது சாரதிக்கு செம்ம ஷாக்கு. நம்ம இத இப்படியே விடக்கூடாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ அப்துல் செத்தார் இல்லையா, அப்போ இப்போயும் இதே மாதிரி ஒரு இது நடந்திருக்கணுமே அப்படின்னு யோசிக்கும்போதே கட் பண்ணி தாக்கூரை காட்டுறாங்க. அவரு அந்த அப்துல் பஸ் டிரைவரா தானே இருந்தாரு. அதே இடத்துல இவர் போய் உட்காந்துருக்காரு. அப்படியே வில்லத்தனமா ஒரு பார்வை. பின்னாடி திரும்பி பார்த்தா பாவம் அப்பாவி மக்கள் அப்படியே அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம தூங்கிட்டு இருக்காங்க. கேமரா ஆங்கிள் இப்போது பஸ்ஸுக்கு வெளியே இருந்து காட்டுறாங்க. பஸ் இப்போது ஒரு பாலத்து மேலே போயிட்டுருக்கு. அப்படியே பஸ்ஸை திருப்புறாரு. பாலத்துலேருந்து உடஞ்சி பஸ் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிடுது பாவம். இந்த சைடு ஆனந்த காட்டுறாங்க. அவர் மாசா நடந்து வந்து நிற்கிறாரு. அப்போது ஒரு ஃபோன் கால் வருது. வாங்கி பேசுகிறாரு. சொன்ன மாதிரியே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே குட் அப்படின்றாரு. இந்த பக்கம் தாக்கூரை தான் காட்டுறாங்க. பிரச்சனை எதுவும் வராதுல்ல அப்படின்னு கேட்குறாரு. நீ பயப்படாத கிளம்பி வா அப்படின்றாரு. இவங்க 2 பேரோட சின்ன வயசை காட்டுறாங்க. தாக்கூர் அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஜெயிலில் இருக்கும்போது நீ என்னை பார்த்துப்பியா அப்படின்னு சின்ன வயசு சத்யாட்ட கேட்குறாரு. நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இவங்களுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் போல் இருக்குது மக்களே. அடுத்து ஆனந்த் அவரோட ட்ரெஸ்ஸில் இருக்க அத்தனை பேரையும் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்களும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தான். இப்போ எல்லாம் ஒன்றா கூடியிருக்கீங்க. இது நமக்கான நேரம். நம்மளுக்கான நியாயத்தை நம்ம தான் வாங்கிக்கணும். கடவுள் பெயரால் நம்மளை கொல்ற மக்களை நாம தான் கொல்லணும். அவங்க இல்லாத உலகம்தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொற்பொழிவாத்திட்டு இந்த வெற்றி பயணத்தை இன்னும் நாம் தொடரலாமான்னு கேட்கும்போது எல்லாரும் கோஷமாக தொடரலான்னு கையை தூக்குறாங்க. அடப்பாவீங்களா. கட் பண்ணி ஜெயிலில் காமிக்கிறாங்க. அந்த சத்யா உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. இந்த வருஷமும் ஜோதி தெரியல அப்படின்னு போட்டிருக்கு. அங்கே வந்த வார்டன் பேப்பரை பிடுங்கிட்டு அப்படி என்னடா நீ பேப்பரில் படிக்கிற போடா அப்படின்னு சொல்லி பற்றி விட்டுறாரு. சத்யா தனியாக உட்காந்துருக்கும்போது புது பையன் பாத்ரூம்குள்ளே போய்கிட்டு வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி 4 பேர் பேசிட்டு போகிறாங்க. இவர் கேட்டுட்டு போய் பாத்ரூம் கதவை தட்டுறாரு. வா நீ வெளியே வா, நான் இருக்கேன் உனக்காக, பயப்படாதா வா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு உள்ளே இருந்து தாக்கூர் அழுகிறான். அப்போ அவர் கூட்டிகிட்டு வந்து சமையல் கட்டில் யாருக்கும் தெரியாமல் படுக்க வைக்கிறாரு. சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு சாப்பிட்றதுக்கு. அப்படி சாப்பிடும்போதே இவரை பார்த்தே பயப்படுறாரு. ஏன்டா பயப்படுற அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன கொன்னுடுவல்ல அப்படின்னு கேட்குறாரு. நான் உன்னை கொல்ல மாட்டேன்டா, உன்னை கொல்ல வரவங்கள நீயே கொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இப்போ கரண்ட்டில் பாலத்து மேலேருந்து பஸ்ஸு விழுந்துச்சு இல்லையா, அவ்வளோ மக்கள் பாவம். அந்த இடத்துக்கு பிருந்தாவோட டீம் கமிஷனர் எல்லாமே வந்து நிற்கிறாங்க. பிருந்தா கெஸ் பண்ணது கரெக்ட் ஆகிடுச்சு. கமிஷனர் அதெல்லாம் பார்த்துட்டு தாக்கூரை உடனே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஃபோர்ஸ் கிட்ட சொல்கிறாரு. எல்லாரும் ஓகே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. தாக்கூருடைய ஸ்கெட்சை வரைந்து எல்லா இடத்துலையும் ஒட்டுறாங்க. போகிற வர வண்டி எல்லாத்துலேயும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனந்த் தன்னோட ட்ரெஸ்ஸில் இருக்க டீமுக்கிட்ட ஏதோ முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு தாக்கூர் வராரு. தாக்கூரை பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு வருது இவர் முகத்தில். தாக்கூரை கூப்பிட்டு வச்சு நல்ல சாப்பாடு போடுறாரு. இப்போது ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டு வருது. எல்லா இடத்துலையுமே ஒரு கொலை நடந்தால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாஸ் சம்பவம் நடக்குது. ஆனால் ஆனந்தோட வீட்டில் ஒரு கொலை விழுந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அது ஏன்? ஒருவேளை அதுக்கப்புறம் வேறு எதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சாரதிக்கும் அதே டவுட் வருது. உடனே கிளம்புறாங்க. இந்த பக்கம் அவங்க கிளம்பி வர்றது தெரியாமல் சத்யா தன்னோட ஃப்ரெண்ட் தாக்கூருக்கு நல்ல பிரியாணியெல்லாம் வச்சு பரிமாறிட்டு இருக்காரு. சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தாக்கூர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி சத்யா, நான் அந்த இடத்துல ஸ்லிப்பை தவற விட்டனால தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லும்போது பார்த்துக்கலாம்டா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து செக்யூரிட்டி கார்டு பிருந்தா வந்திருக்க விஷயத்த சொல்கிறாரு. ஆனந்த் கொஞ்சம் யோசிச்சுட்டு எந்திரிச்சு வெளியே வராரு. ஹீரோயின் கிட்ட என்னன்னு விசாரிக்கும்போது நீங்கள் எதுவும் வெளியே வழிபாட்டு தலத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் கொலைகள் அந்த மாதிரி பேட்டர்னில் தான் நடக்குது, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இருங்க அப்படின்னு போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நானும் என் ஃபாதரும் அடுத்த வாரம் வாரணாசி போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து ஆனந்த் சொல்கிறாரு. உடனே 2 பேரும் கிளம்புறாங்க. ஆனந்த் பின்னாடியே நிற்கிற நபர் இந்த பொண்ணை முடிச்சிடலாமான்னு கேட்கும்போது வேண்டாம் அப்படின்றாரு ஆனந்த்.
அடுத்து ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. இதில் அந்த பையன் இருக்கான். புதுசா பிருந்தா தங்கச்சியோட ஒரு பையன் சேர்ந்தான்ல, அந்த பையன் இருக்கான். அவனை எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட அக்கா போலீஸாக இருக்கவும் தான் நீ அன்னைக்கு தப்பிச்சியாமே அப்படின்னு கிண்டல் பண்ணோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கேருந்து வெளியே வரான், காருக்கு போகிறான். இந்த பொண்ணும் அவன் பின்னாடியே போகுது. காரில் வச்சு கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுறான். இந்த பொண்ணுக்கு பிடிக்கல, தள்ளி விட்டுருது. உடனே கார்லேருந்து இறங்குடி இறங்குடின்னு சொல்லி மிரட்டி இறங்க வச்சு கார் ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த இன்ஜின் சூடாக இருக்கும் இல்லையா, அதில் முகத்தை வச்சு அழுத்துறான். இதில் ரொம்ப பக்கத்தில் கொண்டு போகிறான். அந்த பொண்ணுக்கு காயமாயிடுது. நீ சாப்பிட்ற சாப்பாடு தேவையில்லாதெல்லாம் யூஸ் பண்ணுறல்ல, அதெல்லாம் ஏன் காசு தான் எச்ச அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறேன். அந்த பொண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. 2 ஃப்ரெண்ட்ஸும் ஓடி வராங்க இந்த பொண்ணுக்கிட்ட. பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. விஷயம் கேள்விப்பட்டு பிருந்தா அந்த இடத்துக்கு வந்து அந்த பையனை உள்ளேருந்து இழுத்துட்டு வந்து அதே மாதிரி ஆக்சிலேட்டர் அந்த சூடான இன்ஜின் முன்னாடி இந்த பையனோட முகத்தை வச்சு மிரட்டி விட்டு போயிடுறாங்க. இந்த தடவை தங்கச்சி கூப்பிட்ட உடனே போயிடுறா பிருந்தா கூட. அப்புறம் 2 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு சமாதானமாயிடுறாங்க. ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்த சாரதி ட்ராயர் ஓப்பன் பண்ணுறாரு தன்னோட வாட்ச் எல்லாம் வைக்கலான்னு. அந்த இடத்துல வந்து அந்த ப்ரெக்னென்சி கிட்டும் ஒரு ரிப்போர்ட்டும் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாரு. அதில் அவங்க ஒய்ஃப் கன்சீவாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கூட தெரியல. போய் என்னைக்கு இது ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம் இல்லையா, அன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னும்போது அப்படியே அழுகிறாரு. மனுஷன் பாவம் உடஞ்சி அழுகிறாரு. இத்தனை சம்பவம் நடந்துருச்சு. இன்னும் நம்மளால் அவனை பிடிக்க முடியல. அடுத்து என்ன சம்பவம் நடக்கணும் காத்துட்ருக்கணுமா அப்படின்னு சொல்லி கமிஷனர் பயங்கரமாக சத்தம் போடுறாரு. அப்போது பிருந்தா என்ன சொல்கிறாங்கன்னா, நாமே அவனை தேடி போனோம், அவனையே நம்மளை தேடி வர வச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கும்போது அப்போ அவங்க வந்து ஒரு பிளான் சொல்கிறாங்க. இது நடக்குமா, உன்னால் முடியுமா அப்படின்னு கமிஷனர் கேட்குறாரு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. தன்னோட அம்மா தங்கச்சி 2 பேரையும் வேறு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆளுங்கெல்லாம் வந்தோடனே கமிஷனர் அவங்க முன்னாடி ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் இன்னும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் ஆளுங்க எல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அப்போ திடீர்னு ஹீரோயின், தாக்கூர் நான் உன்னை விடமாட்டேன். நீ முன் ஜென்மத்தில் கொன்ன 6 பேரில் நானும் ஒருத்தி. உன்னை கொல்றதுக்காக தான் நான் மறுபிறவி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நான் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் மாதிரி விடுறாங்க. இதுதான் பிரேக்கிங் நியூஸாக எல்லா சேனல்லையும் ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் பிருந்தா வீட்டு முன்னாடி அவங்க டீமை சேர்ந்த ஆட்களை காவலுக்கு போட்டிருக்காங்க. தாக்கூர் ஆனந்தோட அப்பா உட்காருவார் இல்லையா ஒரு சேர், அதில் உட்காந்து அப்படியே விளையாண்டுக்கிட்டே வெளியே போகிறாரு. அங்கே இருக்க செக்யூரிட்டி ஒருத்தர் பார்த்துட்டு, என்னப்பா பண்ணுற, நீ எல்லாம் அப்படி வெளியே வரக்கூடாது, அப்புறம் ஆனந்த் மாட்டிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளிட்டு வராரு. அமைதியாக உட்காந்து டிவி பாருன்னு டிவியை ஆன் பண்ணி விட்டு போயிடுறாரு. அதில் பார்த்தா பேசினது ஓடிட்டுருக்கு. இவர் தான் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆனவராச்சே, அதை பார்த்தோன்னே இவருக்கு கோவம் வந்துடுது. டிவியவே கையில் கிடச்சதெல்லாம் தூக்கி போட்டு அடித்து உடைக்கிறாரு. வெளியே இருக்கவங்கலாம் பார்த்துட்டு ஓடி வந்து இவரை தடுக்கிறாங்க. இந்த விஷயத்த ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே அவரும் ஓடி வராரு. இந்த தாக்கூர் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு, சத்யா இந்த மாதிரி சத்யா, அந்த பொண்ணு என்னை கொல்ல போகிறா சத்யா, நீ என்னை காப்பாற்ற மாட்டியான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் பொய், நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஆறுதல் பண்ணுறாரு. பக்கம் பிருந்தா அந்த தாக்கூர் எப்போ தன்னை பார்க்க வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க. உள்ளே காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்க சாலமன், இது என்னையா பொழப்பு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஆனந்த் இந்த பக்கம் ஒரு ஷேஃபான இடத்துல தாக்கூரை ஒளிய வைக்கணும்னு நினச்சி தன்னோட செக்யூரிட்டியோடு அனுப்பி வைக்கிறாரு. அப்படி போகும்போது என்னை காப்பாற்றுவல்ல அப்படின்னு திரும்பவும் கேட்டுட்டு தான் போகிறாரு. வண்டியை கொண்டு போய் ஒரு ஃபுட்டு கடை முன்னாடி நிறுத்திட்டு உள்ளே போய் இந்த செக்யூரிட்டி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு திரும்பி பார்க்கும்போது வேன் இல்லை. தாக்கூர் அதை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. நேராக பிருந்தா வீட்டுக்கு தான் போகிறாரு. உடனே விஷயம் ஆனந்துக்கு போகுது. இந்த பக்கம் சாலமன் சும்மா இருக்காமல், என்னால் இதுக்கு மேலே முடியாதுப்பான்னு கீழே இறங்கிடுறாரு. அந்நேரம் பார்த்து தாக்கூர் அங்கே வர சாரதி இன்னொரு வண்டியில் இன்னொருத்தர் உட்காந்துருப்பார். அவர் இதை பற்றி சொல்லலான்னு சொல்லிட்டு சாலமன் கிட்ட ஓடி வந்து சொல்கிறாரு. கேட்ட உடனே சாலமனுக்கு படபடன்னு ஆயிடுது. மறுபடியும் காருக்குள்ளே போக பார்க்குறாரு. அவரை தடுத்து நிறுத்தின சாரதி அப்படியே அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி யாரோ ரோட்டில் நிற்கிற மாதிரி அப்படி நடிக்கிறாங்க. இவரும் கண்டுக்காமல் போயிடுறாரு. போய் நேராக பிருந்தா வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறாரு. பைக்குள்ளேருந்து கத்தி எடுக்கிறாரு. வாக்கி டாக்கியில் இது உள்ளே இருக்க ஹீரோயினுக்கும் கேட்குது தாக்கூர் வந்துட்டான்னு அவங்க பேசுகிறது. அவங்களும் கதவு கேப் வழியாக பார்க்குறாங்க தாக்கூர் நிற்கிறத. தன்னோட கன்று எடுத்துகிட்டு தயாராக நிற்கிறாங்க. இந்த சமயம் தாக்கூருக்கு ஏதோ தப்பாக ஃபீல் ஆகுது. கத்தியை உள்ளே வச்சிடுறாரு. வேர்க்கிற நெத்தியை துடைக்கிறாரு. உடனே அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு.
சாரதி தன்னோட கன்னை எடுத்து அவர் கால் கீழே ஷூட் பண்ணிடுறாரு. அப்படி இருந்தும் எந்திரிச்சு அவர் ஓடுறாரு. பின்னாடியே எல்லாரும் சேஸ் பண்ணிட்டு ஓடுறாங்க. ஹீரோயினும் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஒரு போலீஸ் பைக்கில் துரத்திட்டு வராரு. எதிர்பாராத விதமாக அந்த வழியாக வந்து ஒரு பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகிடுது அவருக்கு. மிச்ச பேர்லாம் இவரை துரத்திக்கிட்டே வராங்க. சாரி காய்ஸ், சாரதி வந்து தாக்கூரோட கையில் ஷூட் பண்ணியிருக்காரு. அதை பிடிச்சிக்கிட்டே தான் ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே புகுந்து ஓடிட்டுருக்காரு. ஒரு மொட்டை மாடியில் ஏறி உட்காந்துருக்காரு. அங்கேயே விடாமல் இந்த பிருந்தாவோட டீம் வரவும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. கடைசியாக ஒரு ட்ரக்குக்குள்ளே ஒளிஞ்சிருக்காரு. பிருந்தா அந்த இடத்துக்கு வராங்க. பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறாரு. ஏன் நீ எங்களை எங்கே போனாலும் துரத்தலை, எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவங்கள தாக்குறதுக்காக வராரு. அப்போது பின்னாடி வந்த டீம் அவரை சுற்றி தள்ளிடுறாங்க. இந்த இடத்துக்கு ஆனந்தும் முகத்தெல்லாம் மறைச்சிட்டு வந்து பார்க்குறாரு. தாக்கூர் அடித்ததில் ஹீரோயினும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆனந்த் வந்து பார்த்துட்டு ஒரு பையிலேருந்து விழுந்த அந்த பொம்மையை மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவங்க ஜெயிலில் இருக்கும்போது எக்ஸாம் எழுத கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே சத்யா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வரும்போது தாக்கூரும் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் பின்னாடியே வந்திருப்பார். அந்த அளவுக்கு 2 பேரும் ஒன்றாவே இருந்திருக்காங்க. அதை தான் நமக்கு காட்டுறாங்க. இந்த சைடு பிருந்தா கண் முழிக்கிறாங்க. நியூஸ்ல எல்லாம் இந்த கொலைக்கு காரணமான தாக்கூரை கவுண்டர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி கேஸை முடிக்க பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்த ஹீரோயினுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸர்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கால் வருது, தாக்கூர் பாடியை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு. சாரதி சரி நான் போகிறேன்னு போகிறாங்க. இப்போ ஹீரோயினும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அவரோட பாடியை கொண்டு வரும்போது ஹீரோயின் போய் பார்க்குறாங்க. அப்போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அதுலேருந்து அவர் ஃபோனை ஃபஸ்ட்டு எடுத்து அதில் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போதெல்லாம் ஒரு நம்பரில் இருந்து இந்த ஃபோனுக்கு கால் வந்திருக்கு. அதெல்லாம் காட்டுறாங்க. இவர் என்கிட்ட சொல்லும்போது கூட நாங்கன்னு தான் சொன்னார். அப்போ இதுக்கும் பின்னாடி வேறு யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் இதை தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரைம் சீனில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்போது இந்த தாக்கூரோட உடம்புல சத்யா அப்படின்னு டேட்டூ போட்டிருப்பாரு. அதை எடுத்து காட்டுறாங்க. யார் இந்த சத்யா அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. உடனே தாக்கூரோட ஊரில் ஒருத்தர் அவரை பற்றி டீட்டெயில் சொன்னார்லே, அவருக்கு ஃபோன் பண்ணி தாக்கூருக்கு சத்யான்னு யாரையாவது தெரியுமான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் ஜெயிலில் இருந்தார் இல்லையா, ஜெய்ப்பூர் ஜெயிலில், அங்கே வந்து யாரு கூடயாவது பழகியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சத்யான்னு பேரை சொல்லி கேட்கும்போது ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது ரிப்போர்ட்டெல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதில் இந்த சத்யான்ற பையன் கடவுள்லாம் இல்லை, அதெல்லாம் பொய், அதெல்லாம் சொல்கிறவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் ஒரு இதை எடுத்து கொடுக்குறாரு. அதில் வந்து ரகுராம் கிருஷ்ணான்னு ஒருத்தர் வந்து இவரை சைன் போட்டு கார்டியனாக கூட்டிகிட்டு போயிருக்காரு இங்கேருந்து அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ஹீரோயினுக்கு இந்த பேரை கேட்டோடனே ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுது. டக்குன்னு சாரதிக்கிட்ட இருந்து அந்த ஃபைலை பிடுங்கி பார்க்குறாங்க. ரகு இது என்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கட் பண்ணால் 2 பேரும் போய் அவங்க அம்மா கிட்ட நிற்கிறாங்க. அவங்க அம்மா எப்பவும் போல் வந்துட்டியா, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் பிருந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு சாரதியும் வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் பிருந்தா அப்படியே நிற்கிறாங்க. அம்மா அந்த சத்யா யார், எதுக்கு அப்பா அவரை கூட்டிகிட்டு வந்தார் சொல்லுமா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க அம்மா கோவம் வந்துடுது. அதை பற்றிலாம் எதுக்கு இப்போ பேசுகிற, நீ முதல்ல கை கழுவிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. எனக்கு இப்போவே உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா கம்பல் பண்ணவும் அவங்க அம்மா ரொம்ப கோவமாயிடுறாங்க. போய் ஒரு பெட்டியை திறந்து அதில் இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க. அதில் தான் ஹீரோயின் சின்ன பிள்ளையா அவங்க அப்பா தத்தெடுக்கும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸும் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து அந்த டேபிளில் வீசுகிறாங்க. அப்படி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் இவங்க கணவர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. வேணாம், அந்த பையனை எதுக்கு கூட்டிகிட்டு வரேன்றீங்க, அவன் ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் நம்ம பிருந்தாவோட அண்ணன், அப்படியெல்லாம் சொல்லாத, அவன் நேரம் திருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ரகு சொல்கிறாரு. என்னதான் சமாதானம் சொன்னாலும் இவங்களுக்கு அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப கவலைப்படுறாங்க. அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிற வரைக்கும் நான் பிருந்தா கிட்ட இது அவனோட அண்ணன்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் போய் ஜெயில்லையே சத்யாவை மீட் பண்ணுறாரு. உன்னை நான் சைன் பண்ணி கார்டியனாக வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாரு. அவர் வேணான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்போ கூடவே இருக்கார்ல தாக்கூர், இவர் தான் சொல்கிறாரு, நான்லாம் வெளி உலகத்தை பார்த்ததே இல்லை, நீ போ சத்யா, உனக்காக தான் ஒரு ஆள் வராருல, நீ போ, நீ எனக்காக திரும்பி வர மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஃப்ரெண்டு சொன்னதால் இப்போது
சத்யாவும் ரகுவோட சேர்ந்து வெளியே போக ஒத்துக்கிறாரு. எல்லாம் தூக்கிட்டு ரெடியாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த தாக்கூர் தன்னோட நெஞ்சில் சத்யாவோட பேரை பச்சை குத்தி இருக்கதை காமிக்கிறாரு. இதெல்லாம் ஏன்டா பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஒன்று தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சத்யா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உன்கிட்ட கொடுக்க எனக்கு எதுவுமே இல்லை, இந்த இதுதான் இருக்குது என் சின்னியோட ஞாபகமாக, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மர பொம்மையை கொடுக்குறாரு. அவரும் அதை வாங்கிக்கிறாரு. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து ரகு சத்யாவை கூட்டிகிட்டு ஒரு ஹாஸ்டல் வராரு. அங்கே தான் காலேஜ் சேர்த்து விடுறாரு, சைக்காலஜி. ஹாஸ்டலில் இவருக்காக ரூம் எல்லாம் எடுத்து தங்க வைக்கிறாரு. அந்த ரூமுக்கு ஏத்தாப்புல சர்ச் இருக்குது. இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையை புதுசாக ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜன்னல்லாம் திறந்து விட்டு இவர் வெளியே வந்துடுறாரு. அந்த சர்ச்சோட பெல் சவுண்டு கேட்டோன்னே இவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. கதவை இறுக்கமாக இழுத்து சாத்துறாரு. அதாவது இவர் மாறலை அப்படின்றத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரகு அப்பான்ற முறையில் நிறைய கிஃப்ட்ஸு, அதாவது ஷூ இந்த மாதிரியெல்லாம் வாங்கி அனுப்புகிறாரு. அதோட கொஞ்சம் பணமும் அனுப்புகிறாரு. ஆனால் இவர் அதெல்லாம் தூக்கி தூக்கி ஓரமாக வீசிடுறாரு. ஜெயிலில் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பார் போல இருக்குது. அவங்கக்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டு இருக்காரு. ரகு ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்போது அந்த ஹாஸ்டல் வார்டனோட பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆக்சிடெண்ட்னால் அது தானாக நடந்திருக்காது. கோயிலுக்குள்ளே போயிடுப்பாங்க, அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி விட்ருப்பாங்க. அதனால் இந்த ஆக்சிடெண்ட் ஆகிடுக்கும். உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வருவாங்க. அங்கே அமௌண்ட்டு கேட்குறாங்க. அவ்வளோ காசு அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அப்போது அங்கே இருக்க சத்யா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு எவ்வளோ இருக்கோ கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் காசு பத்தலைன்னு சொல்லும்போது அவருக்கு ரகு அனுப்பின அந்த மணி ஆர்டரு ஞாபகம் வருது. உடனே போய் அதை எடுத்துகிட்டு வந்து ஃபுல் அமௌண்ட்டை கட்டிடுறாரு. கட்டினாலும் வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பொண்ணை எங்களால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லும்போது வார்டன் ரொம்ப கதறி அழுகிறாரு. அந்நேரம் பார்த்து ரகு இவரை பார்க்க வர பிடிச்சி திட்டி விட்டுறாரு. என்ன சார் உலகம் இது, அங்கே ஒரு சின்ன பொண்ணு கோயிலுக்குள்ளே போனதுக்காக அவளை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இந்த மனுஷங்களே இப்படி தான் கடவுள் நம்பிக்கையை சொல்லி சொல்லி மக்களை துன்புறுத்துகிறாங்க. எனக்கு இந்த உலகமே வேண்டாம், நீங்களும் வேண்டாம், போயிடுங்க அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறாரு. ஆனால் ரகு போகிற மாதிரி இல்லை. நீ எங்ககிட்ட வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், நல்லதையும் கெட்டதையும் நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் இவருக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நைட் ஆகிடுது, அப்படியே அங்கேருந்து போக மாட்டேங்கிறாரு. இதை பார்த்துட்டு சத்யா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, எதுக்கு என் மேலே இவ்வளோ அன்பு காட்டுறீங்க, நீங்கள் காட்டுற அன்பு தான் பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது, அதை நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் அது நல்லதா கெட்டதா அமையும். இன்னும் உனக்கு கெட்டதே நடந்தாலும் நீ நல்லது செஞ்சு பழகேன் அப்படின்னு சொல்லும்போது இது அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அவரை ரகுவை அவரோட அப்பாவாக நினச்சிட்டு அப்படியே மடியில் படுத்துக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து பிருந்தாவோட அப்பா, அதாவது ரகு தத்தெடுத்தாருல, அவருக்கும் இந்த சத்யாவுக்கும் ஒரு நல்ல அப்பா மகன் மாதிரியான பாண்டிங் வருது. அதை நமக்கு ஒரு பாட்டிலேயே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எதெல்லாம் வெறுத்தாரோ அந்த வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் போகிறாரு. இப்போது அவர் பார்க்குற கண்ணோட்டமே கொஞ்சம் மாறி இருக்கு. இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறாரு. அவங்க நம்பிக்கை அவங்களோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள எதிர்க்கிறவங்களுக்கு மட்டும் இவர் உதவி செய்ய ஆரம்பிக்கிறாரு. நல்ல காம்படிஷன்லலாம் கலந்துக்கிறாரு. இந்த ரகு போய் அவரை நல்லா என்கரேஜ் பண்ணுறாரு. கிராஜுவேஷன் முடிகிற அன்னைக்கு பிருந்தாவோட அம்மா வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. நீ கவலைப்படாத, நான் அவனை கூப்பிட்டு வந்து தனியாகவே தங்க வைக்கிறேன். நீ சரின்னு சொல்கிற வரைக்கும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல பிருந்தா கிட்ட, சத்யா தான் அவன் அண்ணன்னு சொல்ல மாட்டேன். அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தாலும் நம்ம பையனாக தான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறதுக்காக சத்யா இருக்க இடத்துக்கு போகிறாரு. அப்போ சத்யா எங்கேயோ யார்கிட்டேயோ ஃபோனில் பேசிக்கிட்டு அவசரமாக போகிறாரு. சார் எங்கே சார் போகிறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி இவர் கிண்டலாக பேசினோடனே அந்த கார்ல ஏறி 2 பேரும் இப்போ அந்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது தான் சொல்கிறாரு சத்யா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அது வந்து கன்சீவ் ஆகிடுச்சு, காதலன் வந்து விட்டுட்டு போயிட்டான். அந்த ஊர்க்காரவங்க எல்லாம் இந்த பொண்ணை வந்து அடித்து துன்பப்படுத்துகிறாங்க. அதனால் நான் அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க பெரியம்மா வீட்டில் விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரகு இதை கேட்டுட்டு ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை, சரின்னு தான் சொல்கிறாரு. அந்த கிராமத்துக்கு வெளியே போய் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வரவே இல்லை. வந்துருவா, வெயிட் பண்ணுவோம் அப்படின்றாரு. ஆனால் அங்கே பார்த்தா அந்த பொண்ணை பிடிச்சி வச்சு ஊர்க்காரங்கன்னு சொல்கிறத விட அந்த வெறியில் இருப்பாங்க இல்லையா, எங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வெறியில் இருக்கவங்க பிடிச்சி அந்த பொண்ணையும் அடிக்கிறாங்க, அந்த பொண்ணோட அம்மாவையும் அடிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகி அந்த பொண்ணு வராதனால சத்யா பார்க்க வராரு. அவங்க இப்படி அந்த பொண்ணை துன்புறுத்ததை பார்த்த உடனே இவருக்கு கோவம் வந்துடுது. அங்கே வந்து அங்கே கீழே கிடக்கிற கத்தி எடுத்து எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த ரகு இவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து வந்து அவங்கக்கிட்ட
இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர கத்திய கீழ போட சொல்றாரு. இவரு அதட்டி சொன்னோனே சத்யாவும் கத்திய கீழ போட்டுறாரு. அந்த பெரிய மனுஷங்கிட்ட ரகு பேசுறாரு. "நீங்க இப்படி பண்றதெல்லாம் தப்பு. எதுக்கு கடவுளோட பெயர சொல்லி சாதாரண மனுஷங்கள தண்டிக்கிறீங்க? அவங்களுக்கும் திருந்த ஒரு வாய்ப்பு குடுங்க. என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்களும் உங்க வீட்டு பொண்ணுங்க மாரி தானே" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அந்த பெரிய மனுஷன் கண்ண காட்டுறாரு. ரகுவ பின்னாடி இருந்து குத்திடுறாங்க. இத பார்த்தோனே சத்யாவுக்கு வெறி ஆயிடுது. உடஞ்சு அப்படியே அவங்க கீழ கிடக்குற ரகுவ தூக்கி வச்சுக்கிட்டு சார் சார்ன்னு கத்தி அழுகுறாங்க. அந்த பெரிய மனுஷன் சும்மா இருக்காம அந்த கீழ கிடக்குற பொண்ணையும் போட்டு தள்ள சொல்றாரு. அந்த பொண்ணையும் கொன்னுடுறாங்க. அத பார்த்தோனே சத்யாவுக்கு அவ்ளோ கோவம் வருது. சும்மா இருப்பாங்களா? சத்யாவையும் பின்னாடி இருந்து அந்த பெரிய மனுஷன் குத்த சொல்ல, அங்க 3 பேரும் அப்படியே கீழ விழுந்து கிடக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த நியூஸ் கேள்விப்பட்டு பிருந்தா, அந்த தங்கச்சி, அவங்க அம்மா எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்போ பிருந்தாவோட அம்மாகிட்ட இவரோட சேர்ந்து சத்யான்னு ஒருத்தர் அந்த இடத்துல காயம் பட்டிருந்தாரு. அவர நாங்க ரெஸ்க்யூ பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு அவர தெரியுமான்னு கேட்கும்போது, இவங்க பயந்துக்கிட்டே இல்ல தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த நான் வந்து வேணும்னே மறைக்கல. நீ என்ன விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா உங்க அப்பா இது உனக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு பிருந்தாவோட அம்மா அழுதுட்டே சொல்றாங்க. பிருந்தாவுக்கும் இத கேட்டு கோவமாவும் இருக்கு, அழுகையாவும் இருக்கு. அந்த இடத்த விட்டு டக்குன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க. பின்னாடியே சாரதி தான் போறாரு. பிருந்தா அப்படின்னு கூப்பிட்ட உடனே இந்நேரம் வரைக்கும் ரொம்ப கெத்தா காமிச்சிருப்பாங்க இல்லையா? இந்த இடத்துல அப்படியே உடஞ்சு அழுகுறாங்க. தனக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, அத மறைச்சிட்டாங்க அப்படின்னு அந்த வலியில அப்படியே அழுகுறாங்க. அந்த இடத்துல சாரதி வந்து ஒரு நல்ல நண்பனா பிருந்தாவ தேத்துறாரு. அப்படியே சீன் கட் பண்ணா, அந்த பொம்மைய வச்சுட்டு உட்காந்துருக்க ஆனந்த காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு அவரோட அசிஸ்டண்ட் வராரு. தாக்கூர் மேல தான் எல்லா பழியும் விழுந்திருக்கு. போலீஸ் கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நாம கொஞ்ச நாள் எதுவும் செய்யாம இருந்தாலே மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, அவங்க இவ்ளோ தூரம் பிளான் பண்ணி தாக்கூர பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளோட எல்லா பிளானுமே இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அவங்க நம்மள நெருங்குறதுக்குள்ள நாம கடைசியா ஒரு திட்டத்த பெருசா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் பெருசா என்ன செய்ய காத்திருக்காருன்னு தெரியல. ஃப்ளாஷ்பேக்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து சத்யா எந்திரிக்கும்போது ரகுவோட ஞாபகம் வந்து அவர பத்தி கேட்குறாரு. "இல்ல சார் அவரு இறந்துட்டாரு" அப்படின்னு சொன்னோனே இவருக்கு அப்படியே பதறுது. "நான் போய் அவர பார்க்கணும்" அப்படின்றாரு. அங்க இருக்கவங்கலாம் விட மாட்டேங்கிறாங்க. "உங்களால இப்ப நடக்க முடியாது, உட்காருங்க" அப்படின்றாங்க. ஏன்னா இடுப்புலயும் பின்னாடி இருந்து முதுகுலயும் தான் குத்திருப்பாங்க. அதனால இப்போதைக்கு இவரால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் அவர் காதுக்குள்ள, "நீ அவங்கள சும்மா விட்டுருக்க கூடாது. இதெல்லாம் உன் தப்பு தான்" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் நல்லா போயிட்டுருக்கு. அதுலேருந்து எந்திரிச்சு வந்தோனே, அவர மாதிரியே பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அந்த மக்கள்லாம் தேடி பிடிச்சு ஒரு குழுவா அவங்க காசெல்லாம் கலெக்ட் பண்ணி குழு ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தேவாலயத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னு, அந்த தப்புக்கு காரணமானவங்கள பிடிச்சு போட்டு தள்ளுறாங்க. அதுல பாதிக்கப்பட்டவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த கேம்ப்லயே தங்க வைக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த ஒரு பெரிய மனுஷர் இருப்பார் இல்லையா? அவர குத்துனவரு, அவர தேடி போய் அவர் கூட்டத்தையே மொத்தமா முடிச்சு விட்டுறாரு. இப்போ இந்த கூட்டத்துல ஒருத்தர் புதுசா வந்து சேர்றவரு, "இதெல்லாம் தப்பு இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "உன்னோட ஒய்ஃப மதத்தின் பேர்ல தீண்டாமன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து கொன்னாங்களே, அப்போ தப்புன்னு தெரியலையா அவங்களுக்கு? அவங்களுக்கு அவங்க வழியில தான் பதிலடி கொடுக்கணும்" அப்படின்னு சொல்லி இவர் அதுக்கு சம்மதிக்க வைக்கிறாரு. அதே மாதிரி அந்த சம்பவத்த செஞ்ச நபரையும் இவரும் அவரும் சேர்ந்து போட்டு தள்ளுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா நாம கொன்னுட்டு இருந்தோம்னா, எவ்வளோ நாள் தான் கொன்னுட்டே இருக்க முடியும்? நாம மாட்டிக்க மாட்டோமா? அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. உடனே கட் பண்ணா, இங்க சத்யா வந்து தாக்கூர பார்க்க வந்திருக்காரு. தாக்கூர் ரிலீஸ் ஆகி வெளிய வந்தோனே, தான் ஃப்ரெண்டு நிக்கிறத பார்த்தோனே அவருக்கு அவ்ளோ சந்தோஷம். "எனக்காக தான் நீ வந்தியா?" அப்படின்னு சொல்றாரு. ஆமான்றாரு. வான்னு கூட்டிட்டு போறாரு. "எங்க போறோம்?" அப்படின்றேன். "உன்ன சாகடிக்க பார்த்தாங்கல்ல, அவங்கள எல்லாம் சாக வைக்கணும். வா போலாம்" அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துக்கே கூட்டிட்டு போறாரு. இவர் கையாலே அவங்களுக்கு சாப்பாடு போட வைக்கிறாரு. அதில என்னமோ கலந்திருக்காரு போல இருக்கு. இவர கொல்ல பார்த்த எல்லாருமே மயக்கம் போட்டு கீழ விழுந்து ரத்த வாந்தி எடுத்து சாகுறாங்க. அங்க ஒரு பையன் இத பார்த்துட்டு பயந்து போறான். ஓடுறவன வந்து சத்யா புடிச்சு, "வா இவன கொல்லுன்றாரு." ஆனா இவரு மாட்டேன் அப்படின்றாரு. "உன்ன கொல்ல பார்த்தவன் எப்படி இருந்தான்னு?" கேட்கும்போது, "மொட்டை அடிச்சிருந்தான்." அப்படின்னும்போது, அவன் தலைய புடிச்சு இருக்கிற முடியெல்லாம் மொட்டை அடிச்சு விடுறாரு. அத பார்த்தோனே தாக்கூருக்கு ஒரு மாதிரி வெறி ஆகுது. இவரும் அந்த ஆள போட்டு தள்ளுறதுக்காக கீழ கிடக்குற ஒரு கல் எடுத்துட்டு
மர மாஸ்கையும் போட்டுக்கிட்டு அந்த நபரை போட்டு தள்ளுறாரு. இந்த இடத்துல அந்த பறவையை காட்டுறாங்க. இந்த இடத்துல இருந்தால் அவங்க வேட்டை ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளுக்காக. இதுக்கப்புறம் மேம்பாலம் கட்டுற மாதிரி அந்த இடத்துக்கு போய் அங்கே வழிபாட்டுக்கு போன ஒரு கும்பலை அப்படியே மேலேருந்து கீழே சரிச்சு விட்டு சாகடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தேவாலயத்துக்குள்ளே அங்கே ஷார்ட் சர்க்கியூட் ஆகுற மாதிரி இவர் தான் இந்த தாக்கூர் தான் போய் ஈபி லைன்லாம் மாற்றி விட்டு அங்கே ஒரு விபத்தை க்ரியேட் பண்ணிட்டு வந்துடுறாரு. அப்போது இடையில இந்த கிருஷ்ணான்னு ஒரு லாயர் காட்டினாங்க இல்லையா, இப்போ சத்யாவோட அப்பாவாக இருக்காரு, அவரை பற்றின ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறாரு. அப்புறம் அதே வீட்டு காம்பவுண்ட் முன்னாடி நிற்கிறாரு. அங்கே ஒரு பையனை காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் சத்யாவை காட்டுறாங்க. ஒன்றும் புரியல, அப்படியே முடிச்சிட்டாங்க. ஒருவேளை இவர் இடத்துல தான் இவர் உட்காந்துருக்காரோ என்னமோ. அடுத்த சீனில் ஒரு பெரிய கோவில் திருவிழா நடக்குது. அங்கே போய் இந்த தாக்கூர் தான் சமைக்கிற இடத்துல என்னத்தையோ சாப்பாடில் கலந்து விடுறாரு. அதை சாப்பிட்டு எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்கன்னு பேப்பரில் நியூஸ் வருது. அதுக்கு அடுத்த சீனில் நாம் நினச்ச மாதிரியே அந்த பெரியவரை வீல் சேரில் உட்கார வச்சு இந்த சத்யா தள்ளிட்டு வராரு. அப்படியே இப்போ கரண்ட்டாக இருக்க சத்யாவையும் அந்த குரூப்பையும் காட்டுறாங்க. இப்படி தான் இந்த குரூப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு இப்போ தான் நமக்கே புரியுது. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் பிருந்தாவை காட்டுறாங்க. சாரதி கேட்குறாரு, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஏன்னா சத்யா தான் பெரிய குற்றவாளி இல்லையா, அதனால் நான் என்னோடய கடமையை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா உறுதியாக எந்திரிச்சு போகிறாங்க. அடுத்ததாக இந்த சத்யாவோட ஐடென்டிட்டியை தேடுற வேலை ஆரம்பிக்குது. இப்போது அவர் எந்த பேரில் எங்கே இருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் ட்ரஸ்ட்டுக்குள்ளே இருந்து பெரிய பெரிய கேனெல்லாம் ஒரு லாரியில் ஏற்றிட்டு கிளம்புறாங்க. ஒரு கட் அவுட்டில் இந்த வருஷம் ஜோதி தெரியும் அப்படின்ற மாதிரி நியூஸ் எழுதியிருக்கு. அதை தான் நமக்கு ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் அடுத்த சம்பவம் போல் இருக்குது மக்களே. இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனர் கொந்தளிக்கிறார். சத்யான்னு ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியலையா? படித்த காலேஜில் லெக்சரர்லேருந்து யாருக்குமே அவர் தெரியாதா என்னப்பா அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறாரு. பிருந்தாவுக்கும் இதே கடுப்பு தான். இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கோவத்தில் பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க. லேம்போடு அது கீழே விழுகுது. அப்போ தான் அந்த டாக்குமெண்ட் ஒன்றை பார்க்குறாங்க. அதில் லாயர் கிருஷ்ணமூர்த்தியோட பேர் போட்டு அவரோட பையன் ஆனந்த்னு இன்னொருத்தர் பேர் போட்டிருக்கு. அதாவது அது டெத் சர்டிஃபிகேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அன்ஐடென்டிஃபை பாடி கிடச்சிருக்கும். அதை அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ அது லாயர் கிருஷ்ணமூர்த்தியோட சன் ஆனந்த்னு ரிசல்ட் வந்திருக்கும். அதுதான் இப்போது இவங்க பார்க்குறது. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனந்துங்கிறவர் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருந்தாருன்னா இறந்ததுக்கு அப்புறம் எப்படி அவரால் கிட்னி டொனேட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே சாரதிக்கு ஃபோன் பண்ணி இது கன்ஃபார்ம் தானான்னு கேட்குறாங்க. அவர் இன்னொரு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை கேட்குறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் டைரெக்டாக டாக்டருக்கே ஃபோன் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிருந்தா கிட்ட சொல்லும்போது அவங்க பழசை நினச்சி பார்க்குறாங்க. ஆனந்தோட போகும்போது கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு. எங்கள் அப்பாவுக்கு இருக்கா, ஆனால் எனக்கு இல்லை அப்படின்னுவார். அதே மாதிரி இந்த இறுதி அஞ்சலி கூட்டத்தில் கூட எல்லோரும் கேண்டில் வச்சு அவருக்காக ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் இவர் சும்மா உட்காந்துருப்பார். அதே மாதிரி அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் போய் இவங்க சாரி கேட்கும்போது இதில் உங்களோட தப்பு ஒன்றும் இல்லை, உங்களால் அவர் சாகலை அப்படின்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் இப்போ ரிமெம்பரிங் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது, இவர் தான் அந்த இடத்துல மாற்றிருக்காருன்னு. உடனே ட்ரஸ்ட்டுக்கு ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு காக்கா கூட இல்லை, எல்லாம் காலியாக இருக்குது. கடைசி ஆனந்த் இருந்த ரூமுக்கு போய் உட்காந்து இப்படி மிஸ் பண்ணிட்டோமேன்னு அழுறாங்க. அங்கே வந்த சாரதி என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்குறாரு. ஆனந்த் தான் சத்யா இத்தனை நாளாக பேரை மாற்றி நம்மளை நடித்து ஏமாற்றிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே சாரதிக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. இது எப்படி மேடம், அப்போது இங்கே இருந்த ஆட்கள்லாம் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு இன்னும் புரியலையா? அவங்க எல்லாம் சத்யாவுடைய ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாங்க. நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன்னு பதட்டமாக சொல்லும்போது, இல்லை மேடம், நீங்கள் யோசிங்க, நீங்கள் அப்படியெல்லாம் பின்னுக்கு போகக்கூடாது. இந்த கேஸில் நீங்கள் தான் பிடிவாதமாக இது வரைக்கும் கொண்டு வந்தீங்க. இப்போது நீங்களே இப்படி டவுன் ஆகலாமா? யோசிங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் பிருந்தாவுக்கு ஆனந்த கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஜிபிஎஸ் அவரோட காரில் செட் பண்ணது ஞாபகத்துக்கு வருது. உடனே அதை ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அவரோட கார் இப்போது கங்காவனம்ன்ற இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுது. உடனே கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி கங்காவனத்தில் ஏதாவது பெரிய ஈவெண்ட் நடக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஹையர் ஆஃபீஸர் முன்னாடி உட்காந்துருக்கனால நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்கிறாரு. இல்லை சார், ரொம்ப அர்ஜென்ட், சொல்லுங்கள் அப்படின்னும்போது அவரும் பேசுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்றாரு.
இவர் வந்து டிவியில் நியூஸ் பார்த்தாருலே அதை வந்து சொல்கிறாரு. அங்கே வந்து ஒரு பெரிய ஜோதி தெரிய போகுது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஆனா அது 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. இது நாள் வரைக்கும் தெரியல. இப்ப கன்ஃபார்மா தெரியும்னு எல்லா டிவி நியூஸ் சேனல்லயும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, பிருந்தா உடனே அந்த இடத்துக்கு போணும்னு சொல்லி சாரதிய கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. டீமையும் வர சொல்றாங்க. எல்லாருமே இப்ப கங்காவனத்துக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்காங்க ஃபோர்ஸோட. அப்படி போகும்போது அந்த ரூம்ல மாட்டியிருக்க ஒரு பிக்சர பார்க்குறாங்க. அதுல ஒரு அண்ணன், தம்பி பின்னாடி இருந்து அப்படியே ஒரு காட்டுக்குள்ள நடந்து போற மாரி இருக்கு. அத பார்த்தோனே எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. இது நம்ம அண்ணன் சத்யா தான்னு. அப்படி வலியோட அவங்க வெளியேறி வராங்க. அப்படி வரும்போது வாசல்ல நெறைய கேன் கிடக்கிறதையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான் வண்டியில ஏறுறாங்க. இந்த சைடு அந்த ஆனந்த் இப்பதான் உண்மையான பேர் சத்யான்னு தெரிஞ்சிச்சுலே, இனிமேல் சத்யானே சொல்லலாம். அவரு மலைக்கு மேல நின்னு கோபமா அந்த வானத்த பார்த்துட்ருக்கிறாரு. இந்த பக்கம் விழா நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அப்பா அவ்வளோ மக்கள் இருக்காங்க உள்ள. பதட்டமா எல்லாரும் அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. மைக்ல ஒருத்தர் விடாம அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. கமிஷனர் என்ன நினைக்கிறாருன்னு டைரக்ட்டா போய் அந்த மைக்லயே எல்லாரும் இங்கேருந்து வெளியே போக சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மைக் இருக்கிற ரூமுக்கு போறாரு. போய் பேசிட்டு இருக்க ஆளை எந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து மக்களே எல்லாரும் இங்கேருந்து அப்படின்னு தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்த ஒரு ஆள் கையில் துப்பாக்கி எடுத்துட்டு நீ எந்திரியா அப்படின்னு சொல்லி கமிஷனரை மிரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக தான் இங்கே வந்திருக்காங்கன்னு கமிஷனருக்கு இப்போ தான் தெரியுது. அந்த நபர் பழையபடி உட்காந்து மக்களே இப்போ ஜோதி தெரிய போது எல்லாரும் தயாராக இருங்க. கிரகணம் ஆரம்பித்த உடனே எல்லாரும் குளத்துக்குள்ளே இறங்குங்க அப்படின்றாரு. இந்த பக்கம் எந்த பக்கம் இருந்து ஆபத்து வரும்னு தெரியாமல் ஹீரோயினும் சாரதியும் முழிச்சிட்ருக்காங்க. அப்போது ஒரு ரூம்லேருந்து புகை வருது. உடனே ஸ்குவாடெல்லாம் உள்ளே அனுப்பி பார்க்குறாங்க. அது சாதாரண புகை தான், ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே இது கிரகணத்தை பற்றி தானே சொன்னாங்க, அப்போ அதில் தான் ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்லி வானத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்பும்போது சத்யாவுடைய ட்ரெஸ்ஸில் இருந்த ஒரு ஆளை இங்கே பார்க்குறாங்க கூடத்துக்குள்ளே. அவரை ஃபாலோ பண்ணி ஓடுறாங்க. பிடிச்சி நிறுத்தும்போது அந்த ஆள் ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல தான் பைப் லைன் கீழே அந்த குளத்துக்குள்ளே போகுது. அந்த பைப்பை பார்க்கும்போது ஏதோ எண்ணெய் கசிகிற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ட்ரஸ்ட் வாசல்லையும் எண்ணெய் கேன் தான் நிறையா பார்த்துருப்பாங்க இல்லையா, அது இவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே போய் குளத்துக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. அங்கே மீனெல்லாம் மேலே செத்து மிதக்குது. இதில் தான் ஏதோ கலந்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சாரதி கிட்ட இந்த குளத்துல தான் ஏதோ கலந்துருக்காங்க. இதால தான் மக்களுக்கு ஆபத்து வரப்போகுது. இவங்க யாரையும் இதுக்குள்ளே இறங்க விடக்கூடாது அப்படின்றாங்க. ஆனா எப்படி மேடம் இவ்வளோ கூட்டத்த நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்? எல்லாருமே உணர்ச்சி பெருக்கில இருக்காங்க. மைக்ல சொல்றவர் வேற நிறுத்த மாட்டேங்கிறாரு. எல்லாரும் இப்போ ஜோதி தெரிஞ்ச உடனே இறங்கிடுவாங்களே அப்படின்னு சொல்றாரு. ஜோதி, கிரகணம் ஆமா அங்க தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அங்கேருந்து ஓடுறாங்க. கார எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள போறாங்க. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் சாரதியும் மக்கள் யாரும் குளத்துக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு. அங்கே வந்த சத்யாவோட ஆட்கள் அவன் நம்ம வழிபாட்டு இதுக்கு எதிராக நடக்கிறவன், அவனை அடித்து தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாங்க அங்கே இருக்க மக்களை. இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு வழியாக மலைக்கு ஏறி வந்துடுறாங்க. வானத்தில் அந்த முழு நிலா அதை காட்டுறாங்க. சத்யா அங்கே இருக்க தண்ணி பாதை இருக்கும் இல்லையா, மலையிலேருந்து கீழே குளத்துக்கு இறங்குமே தண்ணி, அந்த இடத்துல வந்து ஆயில கலந்துட்டுருக்கிறாரு. ஹீரோயின் பின்னாடி இருந்து சாச்சின்னு கூப்பிடுறாங்க. இவர் அதை கேட்டோன்னே இந்த பேர் உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன தாக்கூர் மாதிரியே ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் தான் உன் சின்னு அப்படின்றாங்க. இல்லை நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே என்னை எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ண பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது பிருந்தா வந்து பழையதை சொல்கிறாங்க. என்ன தத்தெடுத்தவர் தான் எனக்காக உன்னையும் தத்தெடுத்தாரு. அவர் தான் நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு பார்த்தாரு அப்படின்றாங்க. நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு ரகு கிட்ட சத்யா கேட்கும்போது கூட எங்ககிட்ட நீ வர வரைக்கும் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு ரகு சொன்னது இப்போது சத்யாவுக்கு ஞாபகம் வருது. இப்போ பிருந்தா சொல்கிறதெல்லாம் உண்மை தான், இவ தான் நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நீ என்னோட சின்னுவா அப்படின்னு கேட்டு அப்படியே அழுகிறாரு. இந்த பக்கம் அந்த விழா நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அந்த 3 பேர் தூண்டி விட்டாங்க இல்லையா, அவங்க பேச்சை கேட்டுட்டு மக்கள் குளத்துல இறங்க தயாராகிறாங்க. அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக சாரதி தன்னோட துப்பாக்கியை வெளியே எடுத்து வானத்தை பார்த்து சுடுறாரு. உடனே மக்கள் பயந்துக்கிட்டு பின்வாங்குறாங்க. ஆனால் அந்த 3 பேரும் விடுறதா இல்லை. அவனை அடித்து கீழே தள்ளுங்க, நம்மளோட வழிபாட்டுக்கு எதிராக நிற்கிறான், அவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள் கண்ட்ரோலை இழந்து சாரதியை தள்ளிட்டு உள்ளே போக பார்க்குறாங்க. நம்ம 2 பேரும் ஒரே ஆளால் வளர்க்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உன்னோட பாதை வேற, என்னோட பாதை வேற.
நாம் இந்த காட்டில் இருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வழிகளும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு சத்யா. அதை கேட்டு பிருந்தா ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. விழா நடக்கிற இடத்துல குளத்தை பூட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கேட்டோட இதை ஒருத்தர் வந்து ஓப்பன் பண்ணி விடுறாரு. உள்ளே இறங்க எல்லாரும் தயாராக நிற்கிறாங்க. கிரகணமும் இந்த பக்கம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நீ எனக்காக தானே எல்லாமே ஆரம்பித்த, இப்போ நான் தான் உயிரோடு இருக்கேன்ல, இது எல்லாத்தையும் நிறுத்திடு, பாவம் அவங்கள விட்டுற அப்படின்னு பிருந்தா அவங்க அண்ணன்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இதை உனக்காகவோ எனக்காகவோ நான் ஆரம்பிக்கலை, நம்மளை மாதிரி பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பேருக்காக ஆரம்பிக்கிறேன். இங்கே இருக்க மக்கள் கடவுள் நம்பிக்கையால் மற்றவங்கள போட்டு ரொம்ப வதைக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்றாரு. ரகுவா அவங்க தான் கடவுளோட பேரை சொல்லி கொன்னாங்க, அதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டே ஒரு தீப்பந்தத்தை எடுத்து நெருப்பை பற்ற வைக்க பார்க்குறாரு. ஹீரோயின் விடுறதா இல்லை, துப்பாக்கி எடுத்து அவரை பார்த்து பாயிண்ட் பண்ணுறாங்க. நீ கேட்குறதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை, ஆனால் நீ பண்ணுறது தப்பு. அப்பா நமக்கு நல்லது தான் சொல்லி கொடுத்தாரு, அதுலேருந்து நீ பாதை மாதிரி போயிட்ட. மறுபடியும் ஒரு தப்பை ஒன்று நான் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த பந்தத்தில் நெருப்பை ஏற்றி மேலே அந்த கிரகணத்தை பார்க்குறாரு. இந்த பக்கம் திருவிழா நடக்கிற இடத்துலையும் மக்கள் கிரகணத்தை பார்த்துட்டு ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. சத்யாவும் இப்போ கையில் இருக்க அந்த தீப்பந்தத்தில் இருந்து நெருப்பை கீழே கொட்டியிருக்க ஆயிலில் வச்சிடுறாரு. அவ்வளோதான், ஹீரோயின் பொறுமை இழந்துட்டாங்க. கையில் இருக்க துப்பாக்கியிலேருந்து குண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரெக்டாக 2 தோட்டா, ஒன்று நெஞ்சில், இன்னொன்று வயிற்றில். அவ்வளோதான், சத்யா கீழே சாஞ்சிடுறாரு. ஹீரோயின் அங்கே கீழே கிடக்கிற ஒரு அருவாளை எடுத்துகிட்டு போய், மலையிலேருந்து தானே கீழே தண்ணி போகுது, அங்கே வந்து மழைநீர் சேகரிப்புக்காக ஒரு பெரிய மரத்துலே ஆன தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதோட கால் பகுதியில் ஒரு வெட்டு வெட்டுறாங்க. அது அப்படியே சரிஞ்சு அந்த பெரிய தொட்டி கீழே விழுந்து நெருப்பு அதுக்கு மேலே பரவாமல் தடுக்குது. வானத்தில் கிரகண நேரமும் முடிஞ்சிருது. இந்த பக்கம் விழாவில் கூடியிருக்க மக்கள், இந்த தடவையும் ஜோதி தெரியலையே, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே போய் கீழே விழுந்து கிடக்கிற தான் அண்ணன் பக்கத்தில் போகிறாங்க. அவர் சிரிச்சுட்டே தான் கையில் வச்சுருக்க பொம்மையை அவங்கக்கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு அவங்க அவ்வளோ அழுகுறாங்க. சின்ன குழந்தையில அவங்க அண்ணன் அதே மாதிரி நடிக்கும்போது இவங்க சாட்சி சாட்சின்னு எழுப்புவாங்க. அப்போ அந்த அண்ணன் எழுந்து பார்த்து சிரிப்பார்ல. இப்போது அதே சீனை காட்டுறாங்க. இப்போவும் அதே மாதிரி அழுதுட்டு எழுப்புறாங்க. ஆனால் இப்போ அவங்க அண்ணன் எழலை. அந்த இடத்த ஜூம் அவுட் பண்ணி காமிச்சு இந்த சீரீஸை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சீரீஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக லைக்கும் சப்ஸ்கிரைபும் கொடுத்தா தான் இதே மாதிரி நானும் நிறைய வீடியோ உங்களுக்காக எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே மக்களே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.